தலித் அரசியல் தலைமையை நாட்டுவோம் என்கிற தலைப்பில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல்மிகு செயல்மரவர் அன்பு சகோதரர் சாக்கன் சர்மா அவர்களே, நம்மை எல்லாம் வரவேற்று வரவேற்பை ஆற்றி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற இந்த ஒன்றியத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி MS மூவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிற பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை தம்பி ராஜகோபால் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்து சென்றிருக்கிற பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சன்னகிருஷ்ணன் அவர்களே, எனக்கு முன்னால் கருத்துரை வழங்கியிருக்கிற தொகுதியுடைய துணை செயலாளர் அன்பு தம்பி கேசவன் அவர்களே, இந்த மண்டலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஜானகிராமன் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கிற கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிற திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலாளருமாகிய அருமை தோழர் SS பாலாஜி அவர்களே, இறுதியாக நன்றி ஆற்ற இருக்கிற ரங்கநாத் வளவன் அவர்களே, வேம்பை முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து களப்பணியாற்றிய முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு முகாமிலிருந்து வருகை புரிந்திருக்கிற முகாம் பொறுப்பாளர்களே, கட்சியினுடைய முன்னோடிகளே, இங்கே எதிரே திரண்டிருக்கிற எழுச்சி தமிழரின் உதிரியத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற உயிரின் உயிரான வீர விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பனிப்பொழிவு ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்கிறது, நேரமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லோரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய கருத்தை கேட்பதற்கு ஆவலாகவும் விழிப்பாகவும் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவருடைய பேச்சுக்கு நீண்ட நேரம் நாம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் ஒரு சில கருத்துக்களை மட்டுமே உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். தலித் அரசியல் தலைமையை நாட்டுவோம் என்கிற இந்த தலைப்பில் அது என்ன, தலித் அரசியல் என்றால் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தலித் அரசியல் என்பது ஒடுக்குமுறைக்கு ஆளாகிற ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அடிப்படை உரிமைகளையும் சம உரிமையையும் சமூக நீதியையும் சாதி கொடுமைகளை ஆளாக்கப்பட்டிருப்பதையும் அரசியல் தளத்திலே இருக்கிற அரசியல் உரிமைகளையும் பாராளுமன்ற சட்டமன்றத்திலே இருக்கிற உரிமைகளையும் தலித் மக்களுடைய குரல்களையும் பிரதிபலிக்கிற ஒரு அரசியல் தான் தலித் அரசியலுடைய தலைமையை நிலைநாட்டுகிற ஒரு அரசியல். இந்த அரசியல் அடையாளம் யார் என்று சொன்னால், நம்மை எல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு முன்பும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய வருகைக்கு முன்பும் இங்கே தலித் மக்களுடைய
வாழ்நிலை என்னவாக இருந்தது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய வருகைக்கு முன்பு இந்த மண்ணிலே அது ஜோதிரா பூலே காலமாக இருந்தாலும் சரி, அயோத்திதாசர் பண்டிதருடைய காலமாக இருந்தாலும் சரி, தாத்தா ரத்திமலை சீனிவாசன் அவருடைய காலமாக இருந்தாலும் சரி, அவருடைய காலத்திலே சமூக இயக்கம் சார்ந்த செயல்பாடுகளிலே தலித் அமைப்புகள் செயல்பட்டு வந்தன. ஆனால் இந்த தலித் அமைப்புகள் அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வந்த அந்த நிலையை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு வித்திட்டதுதான் நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் தலித் அரசினுடைய தலைமையை நிலைநாட்டுவதற்கு பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நாம் தெருவிலே நடக்க முடியாது, பொது பாதையிலே நடக்க முடியாது, பொது கிணற்றிலே நீர் எடுக்க முடியாது, பொது சாலைகளிலே செல்ல முடியாது, பொது நிர்வாக அமைப்புகளிலே நாம் இடம்பெற முடியாது, பொது இடங்களிலே நாம் எங்கேயும் செல்ல முடியாத ஒரு நிலையை இருந்தபோது அதை சமமாக உருவாக்க வேண்டும், சமநிலையை ஏற்படுத்த வேண்டும், சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே பிரிவு 14 படி சம உரிமையும் சம வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார். அதற்கு ஒரு சட்ட பாதுகாப்பை உருவாக்கி கொடுத்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இங்கே பாகுபாடு, தீண்டாமை கொடுமை இருந்தது, சாதி கொடுமை இருக்கிறது. இந்த சாதி கொடுமைக்கும் தீண்டாமை கொடுமைக்கும் அரசியலமைப்பு சட்டத்திலே பிரிவு 15 பாகுபாடை நீக்க வேண்டும், தடை செய்ய வேண்டும் என்று அந்த சட்டத்திலே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினார். அதோடு மட்டுமில்லாமல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அனைத்து வகையான அடிப்படை உரிமைகளும் ஆர்டிகல் 17 அரசியல் சட்டமாக்க உருவாக்கி தந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். இதனுடைய அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொன்னார், இந்த அனைத்து வகையான ஒடுக்குமுறைக்கும் அனைத்து வகையான குரல்களுக்கும் நீங்கள் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும், அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும். அரசியல் அதிகாரம் தான் அனைத்து வகையான ஒடுக்குமுறைக்கும் அனைத்து வகையான அடக்குமுறைக்கும் ஒரு திறவுகோல் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி நுகர்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்திய அந்த நிலையை சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சிகளே, அரசியல் இயக்கங்களே தான் போய் கரைந்து விடக்கூடாது. தனி இயக்கமாக, தனி அமைப்பாக தலித் அமைப்புகள், தலித் மக்கள் அவருடைய தலைமையை நிறுவ வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பினார். அவர் விரும்பிய அடிப்படையில் தான் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டியை உருவாக்கினார். அவர் விரும்பிய அடிப்படையில் தான் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஃபெடரேஷனை உருவாக்கினார். அவர் விரும்பிய அடிப்படையில் தான் குடியரசு கட்சியை உருவாக்கினார். இது ஒரு தனித்தன்மையான ஒரு அரசியல் இயக்கமாக உருவாக வேண்டும். அவர் நினைத்திருந்தால் காங்கிரசிலே தலித்துகளை இணைத்திருக்கலாம், வேறு இடதுசாரிகளை இணைத்திருக்கலாம். ஆனால் தலித் தலைமையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அது ஒரு தனி இயக்கமாக உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் வட இந்தியாவிலே பல்வேறு பகுஜன் சமாஜ் கட்சி உருவானது. அவர்கள் அரசியல் அதிகாரத்தை நுகர்ந்தார்கள். இன்றைக்கு தென்னிந்தியாவிலே ஒரு தலைவர் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கிற வகையிலே ஒரு தனித்த அடையாளத்தை உருவாக்கினார் என்று சொன்னால் நம்முடைய தலைவர், மகத்தான தலைவர், எழுச்சி தமிழர் என்ற திருமாவளவன் தான். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து தந்த தலித் அரசியல் அடையாளத்தை, தலித் தலைமையை நிறுவுவதற்கான அனைத்து வகையான செயல் திட்டத்தை வகுத்து இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் உருவாக்கி இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் என்று சொல்லி நாம் தலித் தலைமையை நிரூபிக்கிறோம். மேலும் மேலும் இது விரிவடைய வேண்டும், அரசியல் தளத்திலே பரவ வேண்டும். அதற்கு அணியணியாய் இளைஞர்கள் கொள்கை கோட்பாட்டோடு அணிதிரள வேண்டும் என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.